7 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களை ஸ்தாபிக்க திட்டம். இலங்கை முதலீட்டு சபை இந்த ஆண்டில் அதிகளவான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை கவரும் நோக்கில் பல திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை இலக்காக கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக முதலீட்டு சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதில் குறிப்பாக இந்த ஆண்டிற்குள் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நேரடி முதலீட்டை பெற முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தவிர 2025 ஆண்டில் 7 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களை ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி வடமாகாணத்தில் 3 வலயங்களும், கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் தலா ஒவ்வொரு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களும் அமைக்கப்பட உள்ளன. அத்துடன் காலி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் 2 தொழில்நுட்ப வலயங்கள் அமைக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் ஊக்குவிப்பு திட்ட விண்ணப்பங்கள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது இலங்கையில் முதலீடு செய்வதில் முதலீட்டாளர்கள் மீண்டும் ஆர்வம் காட்டி வருவதாக இலங்கை முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரக்கோன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டில் 90 முதலீட்டு திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உற்பத்தி திறன் அடிப்படையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியும். ரொசான் ராஜதுரை தெரிவிப்பு. உற்பத்தி திறன் அடிப்படையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினது பேச்சாளர் ரொசான் ராசதுரை தெரிவித்துள்ளார். நானுஒய்யார் அட்ல பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 150 ஆண்டுகள் பழமையான தேயிலை தொழிலில் உற்பத்தி திறன் அடிப்படையிலான முறைமை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிராக இல்லை. எனினும் தொழிலாளர்கள் நாளாந்தம் 8 மணி நேரம் பணியாற்றி பெறும் வேதனத்தை விடவும் உற்பத்தி திறன் அடிப்படையில் வேதனத்தை வழங்குவதற்காக நிறுவனங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் தொழிலாளி ஒருவர் சில மணி நேரங்களில் அதிக தேயிலை குழந்தை பறித்து அதிக வேதனத்தை பெற முடியும். அந்த முன்மொழிவின் அடிப்படையிலேயே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி கருத்துரைத்துள்ளதாக கருதுகின்றோம். குறித்த முன்மொழிவை செயற்படுத்தாமல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க முடியாது என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனத்தினது பேச்சாளர் ரொசான் ராசதுரை தெரிவித்துள்ளார். அதே நேரம் உலக சந்தையில் இலங்கை தேயிலைக்கு கிடைக்கும் விலையை விடவும் தோட்ட நிறுவனங்கள் தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 100 ரூபாய் அதிகமாக வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பிறப்பு வீதத்தில் சரிவு. நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கர்ப்பிணி தாய்மார்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பிறப்பு வீதம் குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக தேவிகா கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருளை ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த நபர் கைது. கிரிபத்கொட நகேன பகுதியில் 50 கிராம் ஐஸ்ரக போதைப் பொருளை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபரிடமிருந்து சுமார் 1,50,000 ரூபாய் பணம், 8 கையடக்க தொலைபேசிகள், ஒந்துருளி மற்றும் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது. 2008 ஆண்டு ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2008 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தெகிவளை பகுதியில் கடத்தப்பட்டதுடன் அவர் மீது கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்பட்டது.
இந்த நிலையில் 42 மற்றும் 46 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் 2018ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். அத்துடன் 2017ஆம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பில் இராணுவ புலனாய்வு பிரிவின் 5 பேர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.